இடுப்புக்கு மேலே தண்ணி, தண்ணிக்கு நடுவில் நான் கேமரா வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இங்கே தாங்க ஷூட்டிங்கு. இயற்கையோட ஒரு இன்டு த வுட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறோம். இன்றைக்கி இங்கே என்ன பண்ண போகிறோன்றது தான் வாங்க பார்க்கலாம். இன்டு த வுட்ஸ் அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் வாங்க. ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் ஸ்பாட்டில் இருக்கிறோம். இது வந்து ஏற்காடு மலர் தொடர்ச்சியோட அடிவாரம், கண்ணங்குறிச்சி பக்கம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்த அந்த புது ஏரி, இங்கேருந்து போகிற தண்ணி தான். அழகான ட்ரெக்கிங் ஸ்பாட்டு. இன்றைக்கி நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது அழகாக. 2 நாளாக பெஞ்ச மழை, நல்லா நிறைய போடுது தண்ணி. ஃப்ரைடேனால் இன்றைக்கி பெரிய கூட்டம் கிடையாது. நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே நல்ல கூட்டம் இருக்கும். இப்போ நம்ம இதில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன். சனி ஞாயிறுனா நிறைய கூட்டம் வரும். பாருங்கள், அழகாக இருக்குது. ஹாய், சூப்பரான இடங்க இது. ஏற்காடுக்கு இங்கேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த புயல் இருந்ததுனால நல்ல மழை ஜாஸ்தி பெஞ்சு இந்த இடமே பார்க்க அழகாக இருக்குது. இன்றைக்கி ஆள் யாரும் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்காங்க. 1-2 பேர் தான் சும்மா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. மற்றபடி சனி ஞாயிறில் இந்த இடத்துல வந்து நிறையா இருக்கும், நிறைய ஆளுங்க இருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமான ஒரு இடம். இந்த பாட்டில் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சுற்றி பாட்டிலு, பிளாஸ்டிக் இது இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னா இன்னும் இந்த பகுதி நல்லாயிருக்கும். வர்றவங்க காலில் குத்துறதுக்கும் இது வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வழியாக தான் போகணும். மேலே ஒரு செக் டேம் ஒன்று இருக்குது. இந்த செக் டேம் தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். தண்ணியிலே போகலாம். இந்த பக்கமாக போய் மேலே ஒரு இதுவும் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் போய் பார்ப்போம். இதுதான் த்ரில்லிங்கானது. பாருங்கள், இந்த தண்ணி ஏற்காடு இப்போ பேஞ்ச மழையினால் அங்கேருந்து வர்ற தண்ணி அழகாக ஓடுது. நல்லா அமைதியான இடம். சனி ஞாயிறில் நீங்கள் வந்தால் இங்கே அழகாக இருக்கலாம். ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு இது ஒரு சிறந்த இடம். பாருங்கள், அதுதான் செக் டேமு. தண்ணி போன வாரம் வந்தபோது தண்ணி இவ்வளோ இல்லை. பட் இப்போ தண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் நம்ம முன்னாடி போகலாம். அழகாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக தண்ணி ஓடுது. இதை பார்க்குறதுக்கே ஒரு தனி இது வேணுங்க. நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். மேலே செக் டேம் இதுக்கு போகுது. நம்ம இப்படி ஒரு இடம் சேலத்தில் இருக்குன்றது ஒரு பெரிய அபூர்வம் தாங்க. வாங்க உள்ளார போகலாம். அழகாக பின்னாடி ஏற்காடு மழை. இங்கேருந்து வந்திருக்கோங்க நம்ம. தண்ணி சத்தம் பாருங்கள். இதுதான் இயற்கை. இந்த இயற்கையோடு தாங்க நம்ம வாழணும். இதுதான் நிறையா நம்ம மிஸ் பண்ணுறோம், இந்த இயற்கையை. சிட்டி லைஃப்பில் ஓடி 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 கம்ப்யூட்டரோடையும் இதோடையும் இருந்து நம்ம பாதி வாழ்க்கையை தொலைச்சிட்றோம். இதெல்லாம் தாங்க நமக்கு இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கொடை. இது தெரியாமல் தான் நம்ம எவ்வளோ ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரைன்னு எல்லாம் போகிறோம். இந்த மாதிரி இயற்கையோடு இருந்தாலே நமக்கு எந்த வியாதியும் இல்லாமல், நம்ம நோய் நொடியும் இல்லாமல் நிறையா நாள் இருக்கலாங்க. பாருங்கள், பின்னாடி ஏற்காடு மலை தொடர்ச்சி தெரியுது. ஒரு சின்ன செக் டேம் தான், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது.
பாருங்க, ஓடி வர தண்ணி. நீங்கள் ட்ரெக்கிங்க்கு வர்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த இடம் கிடையாது. அதுவும் சேலத்தில் இப்படி ஒரு இடம் நீங்கள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் மேலே போகலாம். சேலத்துக்கு இருக்கிற 2 முக்கிய ஏரிக்கு, இந்த மூக்கநேரி, புது ஏரி, நம்ம ஏற்கனவே போன காணொளியில் பார்த்த ஏரிக்கு இங்கேருந்து தான் தண்ணி போகுதுங்க. இது வந்து நம்ம ஏற்காடு கிழக்கு தொடர்ச்சி மலை, சேர்வராயன் மலையிலிருந்து வர்ற மழை நீர். இது பாருங்க, இன்னும் மழை ஜாஸ்தியாக பெஞ்சிச்சுன்னா இது எல்லாம் மூழ்கி போகும். இன்னொரு நாளைக்கு அதை படம் எடுத்து போடுறோம். இப்போ இது ஒரு சின்ன செக் டேமு. இதுக்கு உள்ளார ஒரு செக் டேமு இருக்குது. அந்த செக் டேமை நம்ம போய் பார்க்கலாம் உள்ளார. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு சின்ன காட்டுக்குள்ளார ஒரு சின்ன பயணம். பாருங்கள், இதுதான் காடு. யாரும் இல்லாத ஒரு இடம். நல்ல ஒரு அமைதியான இருக்குது. என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம் தரக்கூடிய விஷயம், மக்கள் இங்கே வந்து நிறைய கண்ணாடி பாட்டில்கள், பிளாஸ்டிக்கு இதில் அசுத்தம் பண்ணுறாங்க. இது பண்ணாமல் இருந்தாங்கனாலே பெரிய இதுங்க. இப்போ அந்த முன்னாடி இருக்கிற செக் டேமை போய் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு காட்டு வழியில் கீழே இறங்கணுங்க. அதுவே ஒரு பெரிய த்ரில்லிங்காக தான் இருக்குது. இந்த த்ரில்லிங்கை தாமங்க நம்ம இழக்கிறோம். சும்மா அந்த சிட்டியில் இருந்து லாரி, பஸ்ஸு, கான்கிரீட் ஜங்கிள்லேயே இருந்து நம்ம வாழ்க்கை போகுது. இந்த மாதிரி இயற்கையில் நம்ம வந்து நாமளே தொலைச்சிக்கிறோங்க. தொலைச்சா தான் நம்மளுடைய இழந்த இளமையை பெறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ வாங்க அந்த இதை விட நல்லா இருக்கிற செக் டேமை நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, இதுதான் மெயின் செக் டேம். இதோட இதில் தான் இப்போ குளிக்க போகிறேன். யாரும் இல்லை, அதனால் ஒரு தனிமையான ஒரு குளியல். சுற்றி மரம், செடி, கொடி. இதை விட ஒரு சந்தோஷமான இடம் இருக்குமான்னு தெரியல. கட்டாயமாக நீங்கள் இதெல்லாம் இந்த இடத்துக்கு ஒரு தடவை வரணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணங்குறிச்சி, சேலம் கண்ணங்குறிச்சியிலேருந்து புது ஏரியிலேருந்து உள்ளார ஒரு 2 கிலோமீட்டர் போனால் தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. அந்த இடம் யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கேன் அந்த இடம். இப்போ வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்தாச்சு. இப்போ அந்த ஓடை வழியாக போகாமல் கரை வழியாக போகிறேன். அதோட அங்கே இருக்கிற வியூ தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. ஆள் இது இல்லாமல் இது வந்து பக்கத்தில் இருக்கிற வயல், நல்ல பச்சை பசேல்னு நெல் விளைஞ்சிட்ருக்கு. இது சுற்றி இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலை. இதோட அழகும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தண்ணியோட சத்தத்தை மட்டும் கொஞ்சம் நம்ம கேட்டாலே போதுங்க. நமக்கு இருக்கிற டென்ஷன், ப்ரெஷர் இது எல்லாமே நமக்கு போயிடுங்க. உண்மையாலுமே இந்த இயற்கையோட நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அமைதியாக தனிமையில் போய் நம்ம இந்த வேலை சுமையில் இருக்கிறதும், இந்த கோவிட் காலத்தில் நம்ம இருக்கிற மனச்சுமையும் கட்டாயமாக நம்ம இதை குறைக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணியோட சவுண்டு அப்படியே மனசை என்னமோ செய்யுதுங்க. இதை நான் உண்மையாலுமே ரொம்ப ரசித்தேங்க. அதுவும் நான் நடுவு நாட்களில் வெள்ளிக்கிழமை போனதுனால ஆட்கள் ரொம்ப குறைவு. என்னால் இந்த தனிமையை ரொம்ப ரசித்து அனுபவிக்க முடிஞ்சுச்சு. நீங்களும் சேலம் வாங்க. சேலம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தாராளமாக வரலாம். அமைதியான ஒரு இடம். பாதுகாப்பும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனிமல்ஸ் அந்த மாதிரி மிருகங்கள் தொல்லையும் ஒன்றும் பெருசாக இல்லை. பாருங்கள், இந்த நீர் அப்படியே தெளிஞ்சு அவ்வளோ அழகாக போகுதுங்க. அந்த இது இன்னுமே இந்த குழந்தைங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஆழம் கிடையாது, நல்லா அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ சாயந்தரம் நேரம் வந்துருச்சுங்க. இதோட நம்ம வீட்டுக்கு போகிறோம். கடைசியாக ஒரு தடவை இந்த எல்லா வியூவும் உங்களுக்கு காட்டிட்டு போகலாங்க. ஸோ இந்த காணொளி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்டு த வுட்ஸ் அட்வென்ச்சர் ட்ரெக்கிங், ட்ராவல் ஸ்டோரிஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி குவெஸ்ட் உமர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கட்டாயமாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்